கோயிலுக்கு பண்ணுற தர்மம் கூட இல்லை சாமிக்கு பண்ணுறதுக்கு 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளாக இந்த சேனலில் வீடியோஸ் வரல, என்ன ஏதுன்ட்டு. நம்ம வராத காரணம் சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் விழுந்துருந்துச்சு, அதனால வீடியோஸ் ரொம்ப நாளாக போடலை. இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான். மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சட்டத்தில் இடம் இருக்குல்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குன்னு இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எனக்கு பர்சனலாக படங்களில் பார்த்து ஒரு கொண்டாடின ஒரு நாயகன் தான் வந்து கேப்டன். கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன் டயத்தில், அதாவது கடந்த எலெக்ஷனுக்கு ஒரு 3 எலெக்ஷனுக்கு முன்னாடி, அப்போ எனக்கு ஓட்டிங் கூட கிடையாது. ஓகே, அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு ஓட்டிங் கிடையாது. அந்த எலெக்ஷனில் என்னென்னா, அந்த பூத் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜெண்டாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கேப்டன் அவரோட கட்சி ஏஜெண்டாக நான் வந்து உள்ளே போகிறேன். இது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். நிறைய பேர், அதாவது கட்சிக்காரங்க யாரும் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டனோட கட்சிக்காரங்க யாரும் பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து அவரை வந்து அந்த டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி சொல்லலை. என்னன்னா, ஒவ்வொரு கட்சிக்காரங்க பார்த்தா சம்பளம் கேட்டால் பூத் ஏஜென்ட்டுக்கு இன்னைக்கு 1000 சம்பளம், சாப்பாடு, அது இது அப்படிம்பாங்க. பட் கேப்டன் கட்சியோட அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு சாப்பாடு இன்க்ளூடிங் சாப்பாடு மட்டும்தான் இது உங்களுக்கு அமௌண்ட்டுக்கு. ஓகேவா? அந்த அமௌண்ட் செலவழித்தது கூட அந்த கட்சிக்காரங்க அவர் கேப்டன் மேலே உள்ள ஒரு இதில் செலவழித்தாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து கேப்டன் வந்து சொல்லியிருந்தது என்னென்னா, பார்த்தீங்கன்னா, தயவு செய்து என்னோட கட்சிக்காரங்களோ, நானும் எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், என்னோட கட்சிக்காரங்களும் யாருக்கும் எலெக்ஷனுக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எப்படி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சுன்னா, ஒரு ஃபண்ட்டு எலெக்ஷனுக்கு வந்து அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நான் என் சைட்லேருந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், மக்கள் அதை மீறி ஓட்டு போடணும்னா போடட்டும் அப்படிங்கிற அளவுக்கு கேப்டன் ஒரு முடிவை எடுத்து அதை வந்து பப்ளிக்காகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அதை வந்து ஃபாலோவும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை அது. ஓகேவா? ஏன்னா பூத் ஏஜெண்டாக உட்காந்ததுனால எனக்கு தெரியும். மற்ற பூத் ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானேன்னு போட்டுட்டு நிற்பாங்க மற்ற கட்சிகளில். நான் பூத் ஏஜெண்டாக போகிறேன், நீங்கள் பூத் ஏஜெண்டா, இல்லை நான் தான் போவேன் அப்படின்னு. ஏன்னா சம்பளம் உண்டு, சாப்பாடு ப்ளஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்கன்னா அவங்களுக்கு மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ட்ரிங்கிங் பார்ட்டி அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கும். பட்டு நார்மலாக வந்து போட்டு நிற்பாங்க எல்லா கட்சிகள்லையும். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 கட்சிகளில் பூத் ஏஜென்ட்டுக்கு அப்போ ஓகேவா, அப்போ வந்து ஆளே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிகளில் வந்து பூத் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து கட்சிக்காரங்க போய் உட்காந்து பார்க்கணும். அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது. ஓகேவா? மற்ற கட்சிகளில் சம்பளம் வந்து இந்த இவங்க கொடுத்துருவாங்க. அதாவது அந்த வேட்பாளர்கள்ட்டருந்து வாங்கி கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து எப்படின்னா சம்பளம் கிடையாது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அந்த 2 கட்சியில் ஒன்று நம்ம கேப்டனோட தேமுதிக. ஓகேவா? இன்னொன்று வந்து நம்ம பிஜேபி. பிஜேபி வந்து இப்போ தான் எலெக்ஷனை சந்திக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பிஜேபி வந்து அப்போ இருந்தே எலெக்ஷனை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பணம் கொடுக்காம ஒரு விஷயங்களை வந்து பண்ணது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியமானது. நிறைய விஷயங்களில் வந்து கேப்டன் வந்து அவர் வீட்டுக்கு யார் போனாலும் சாப்பாடு இல்லாமல் வெளியில் வந்ததா சரித்திரமே கிடையாது. சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். 24 மணி நேரமும் அணையாத அடுப்பு அப்படிங்கிறது வந்து கேப்டன் வீட்டில் இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் சொல்கிறாங்க. கேப்டன் வீட்டு பக்கம் போனால் எனக்கு சாப்பாடு இல்லையா, கேப்டன் வீட்டு பக்கம் போனால் 3 வேளையும் சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. ஒரு மண்டபம், நல்ல செல்வ செழிப்பான ஒரு கல்யாண மண்டபம் அவரோடது, நல்ல ஒரு பீக்கில் இருந்த மண்டபம். அதை வந்து அரசாங்கம் நாங்கள் வந்து மக்கள் நலனுக்காக ஒரு விஷயத்துக்கு வேணும்னு கேட்கும்போது
இதே மத்த ஒரு நபர்களா இருந்தா சண்டை போட்டுப்பாங்க. "அது எப்படிங்க எனக்கு இவ்வளோ வருமானம் வரக்கூடிய மண்டபம்னு." "எடுத்துட்டு போங்கங்க. மக்கள் குடுத்தது மக்களுக்காக தேவைப்படுதுன்னா எடுத்துட்டு போங்க." அப்படின்னு சொன்ன ஒரு பெருந்தன்மையான மனிதர் தான் வந்து கேப்டன். கேப்டன் இப்ப இல்லாதது வந்து எல்லாருக்கும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், அவர் இருக்கும்போது கொண்டாடாத இந்த நபர்கள், அவர் இறந்ததுக்கப்புறம் அவர வந்து நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இருக்கும்போது ஒரு நபர நம்ம கொண்டாடி இருந்தோம்னா, அவர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கேப்டன் விஜயகாந்த் என்றுமே ஒரு உயர்ந்த மனிதர். அவர் இருந்தாலும், மறைந்தாலும் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் உருவாக்கிய கட்சி இன்னும் இருக்கிறது. அவர் மக்களுக்காக செய்த நல்லவைகள் இன்னும் மக்கள் மனதிலும் இருக்கிறது. ஸோ, கேப்டன பத்தி நம்ம இன்னைக்கு பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.